அந்த மொனாட்டம் அடிக்கடா அடியாடு பாடுற அந்த பக்கமா கல்ச்சேரி இறங்குது. கோபால ஆட்டெல்லாம் ஓட்டு வந்தாச்சு. ஆமா அன்னைக்கு அந்த வெள்ளாட்டை குட்டிக்கின அந்த கண்ணு போட்ட ஆட்டு குட்டிக்கிட்ட அந்த ஆட்டு என்ன பண்ண நீ அது காலில் முள்ளே இருக்குங்களா அது குச்சி குச்சி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துக்கலாம். அதுவா நீங்களும் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தேன். சரி ஆண்டா கோட்டை ஒன்று கேட்குது யாரு பாரு அதே தெரியல தண்ணி வேணுமா நாடகத்துல உனக்கு தண்ணி வேணும் தண்ணி ஐயா வணக்கம் ஏழ்மையா குடும்பத்துக்காரு ஆடு மாதிரி இடையே போனாரு இந்த ஆரியத்தில் ஆடு மேற்கும் ஆட்டிடையே ஆருண்யத்தில் ஆடுகளை மேற்கும் ஆட்டு அண்ணன் மாறே நான் பெற்ற 7 பிள்ளைகளை நான் பிறந்தது வடமதுரை அப்படி வைக்கப்பட்டு காசி மகரத்தில் துன்பம் என்ற ஒரு காரணத்தினாலே தாய் வீடு சென்று அண்ணி உபசரிகை செய்யாத ஒரு காலத்துல மீண்டும் நாட்டிற்கு போகிட்டு இந்த காரணத்துல பிள்ளை தண்ணீர் கேட்குது ஐயா. இதுக்கு தண்ணீருக்கு உபாயத்தை நீங்க தான் சொல்ல வேண்டும் ஐயா. காட்டுல வந்து தண்ணி காட்டா நாங்க எங்க போவோம்? நாங்களே கஷ்டப்பட்டு கிடக்குறோம். உன்னை பார்த்தா ரொம்ப பரிதமாக இது குழந்தை குட்டி வாங்குறாங்களே முன்சாமியா. அது நம்ம எஜமா இல்ல நல்லா நம்ம பூ இருக்காரு அவங்க தகுப்புனாரு அந்த கிணறு ஒண்ணு கிணறு பாய் கிணறாக்குதாப்பா தண்ணி கூட அது உள்ள இறங்க போயிட்டப்பா. கிணத்து காட்டி விடுவாரு கிடையாது பாய் அட்டி கிணறு பாய் அட்டி கிணறு படிக்கட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது பாய் கிணறு அதான் தண்ணி கட்டு உள்ள மூங்குது படிக்கட்டுல உள்ள இறங்கி தண்ணி குடிக்க குழந்தை குட்டி மேய்ச்சிக்கினே போய் என்னப்பா பண்ணுவாங்க என்னமா அந்த கிணறு ஒண்ணு சொன்ன என்ன இல்லாதல அது பாய் கிணறுமா படி இல்லையா படி கிடையாது படி இல்லாத கிணத்துல பாய் என்ன தெரியுமா செய்வையா எப்படி தண்ணி குடிப்பீங்க நான் கட்டிருக்கின்ற சேலையை முந்தானை விலையை செய்து அப்படி நினைந்த முந்தானை மேலெடுத்து நான் பிழிந்தேன்னா அப்படி பிழிந்த உடனே கீழே சொட்டுகிறதே அந்த தண்ணீரை இரு கரத்தால் பிடிக்க செய்தியில் பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்க்கிறது. நம்மளும் தண்ணி குடிக்கிறோம் தான் தண்ணி அடிக்கிறோம் துணியை நினைச்சு அதுல வர தண்ணி எடுத்து பிசிஞ்சு குழந்தைங்களை காப்பாற்றுவாங்களாம். டேய் பத்தவங்களுக்கு தான் புள்ள விடாது புள்ள பத்திருந்தா உங்களுக்கு அம்மா நான் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது. பாரு வாயத்து கிடையாது அதுக்கு படிக்கட்டு கிடையாது. உனடிதனை பேனே அருந்த ஜனமதனை சொன்ன என் அருமை அண்ணு மாறே இனத்திற்கோர் வழியதனை நீங்கள் கிணற்றிக்கோர் வழியதனை முனைவீரையா ஐயா மாதரா தம்பி உன் அடிதனை பேனே அருந்த ஜலமதனை சொன்ன என் அருமை அண்ணன் மாறே அந்த கிணத்துக்கு எனக்கு வழி தெரியாது ஐயா வழி ஆகவே அந்த கிணற்றின் பக்கமாக அழைத்து சென்று எனக்கு வழி காட்டி ஐயா வழி காட்டுமா ஏமா
அது ரொம்ப தூரம் போகணுமே, அம்மா தூரம் என்னால நடக்க முடியாது. ஸ்டேஜ பாதி இப்படியே வளைவா அப்படியே செடி சுத்தி அப்படி வளைவா போகும் பாரு. நீ போய் எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு என்ன தண்ணி குடிப்போ. அதெல்லாம் அதெல்லாம் நடக்க முடியாது. ஆடு மாட்டோம். ஒருவேளை அந்த கிணற்று பக்கமா போய் என் பிள்ளைகளுக்கு தண்ணி மோந்து கொடுத்த உடனே இந்த வயிற்றுல ஈரம் போச்சுன்னா ஆமா இந்த பசியாகப்பட்டது தூண்டுதல் பண்ணுமா. நான் கூட பசியோட தாங்கிறோம். ஆகவே ஒருவேளை உங்க வீடு கானகத்தில் ஓரமா இருக்குது அல்லவா, நான் பெற்ற 7 பிள்ளைகளின் வீட்டிற்கு வந்த இந்த யாதவார் வீட்டிலே புளிச்ச மோர் இருக்குமா? அந்த புளிச்ச மோர் உரிகட்டி தொங்க விட்டுருக்கீங்களாமே. அந்த புளிச்ச மோர் எடுத்து கருப்பு பானையிலே காந்தல் கூழ் இருக்குமாமே. அந்த கருப்பு காந்தல் கூழிலே புளித்த மோர் ஊற்றி நீங்கள் கரைத்துமே எங்களுக்கு தருவீர்கள். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மகாராணி ரொம்ப கிடைக்குதுமா, ரொம்ப தப்புமா. என்னம்மா ஒரு காந்தல் ஊன்ற போயிட்டு போன மோர் ஊன்ற இந்த நேரத்தில் வீடு வாயிற கருத்து என்ன செய்யறது? கடைசி காலத்துல உனக்கு எதை கொடுத்து உதவுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி இது மாதிரி காடு, அந்த காட்டு பக்கமா இந்த சின்னதோர் குடிச்சிருக்குது. அங்கதான் ஆடு மாடு கட்டிக்கணும் வாழ்ந்துங்கிறோம். நீ சொல்ற மாதிரி மோரு தையெல்லாம் குறை கிடையாது, கூழுக்கும் குறை கிடையாது. நீ வந்து வச்சுக்கு போயிருந்த அப்படி அந்த பக்கமா இன்னும் வந்து வச்சுக்கா. உங்க வயிறார நாங்க சோறு போடுறோம். நீ போடுதான் இல்ல, உங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணும் எங்களை ஆடு முடிய உதவி செய்யறது. ஏமா இந்த பாரு, நான் வரலன்னு கஷ்டப்படாது. ஆடுலாம் அந்த பக்கம் போகுது, நான் அப்புறம் போய் மடக்கணும். இந்த பாரு இந்த வளைவா போவோம், அப்படியே வள்ளி போனீங்கன்னா அங்க பூரம் மொதன்னு செடி செட்டுலாம் உயரமா இருக்கும், மரமட்டெல்லாம் இருக்கும். அது உள்ளுக்கு தானே திணறு தண்ணி உள்ள இருக்குமா. படிக்கலாத கிணத்துல எப்படியோ ஒண்ணு குழந்தைகளை காப்பாற்றணும். போய் வாயம்மா, போய் வாயம்மா. அந்த பெரியவர் பாய்கள் சொல்றது பக்கமா பகலாமா கட்டமா அம்மா எங்களுக்கும் தூக்கம் வருதுமா, கதை ஒண்ணு சொல்லுங்கம்மா. நான் சொல்வது மாதிரி கேட்கிறியா? இந்த பக்கம் காலை வச்சு இந்த பக்கம் தலையை வச்சு அப்படியே வரிசை எல்லாம் படுக்க பார்க்கலாம். கதையை சொல்ற வாங்க நண்பர்களை கேட்கறீங்களாப்பா? கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா. கண்ணியாக நான் பிறந்து கருத்துடன் வாழ்ந்தவரை கதையை கேட்டீங்கன்னா உங்கள் மனதில் இருக்கின்ற பாசமாக பற்றி பீரிட்டு காண்களிலே தார தாரியா தண்ணீர் வருவதை எப்படி தெரியுமா? பிறந்து தாய் வயிற்றில் நான் பிறந்து முதலாளி தாய்முகத்தை காணாத பிறந்து விட்டேன் அல்லவா. அன்று முதல் இன்று வரை பாலூட்டி சீராட்டி வளர்த்த அருமையான ஆதரவிலே பெருமையோடு வந்து வாழ்ந்துவதை கதை கேட்டீங்கன்னா செவிசாய்த்து நல்ல முறை கதை கேட்டு கண்ணே. இனி மாறிட்ட மன்னர் யாத்திரை மனது தந்தை மண்டக்காசி பாதி உண்மை
எப்பேற்பட்ட ஒரு சூழ்ச்சி மையத்தான் வாழ்க்கையை சூறாவளியாக பிறக்கின்ற பொழுது நான் தாய் தந்தை இழந்த பாய்வாக ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் திருமணமாகி வெகு நாட்களாக பிள்ளை பேரில் வாடி கிடைக்கின்ற பொழுது சிவனுடைய அருளாலே அழகான ஒரு புத்திர சந்தானம் கிடைக்கின்ற பொழுது ஒரு வரம் கொடுத்தாரா சிவபெருமான். ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டு 2 கருவினை சுமந்தால் உன் மனைவி இருக்க மட்டும் சிவபெருமான் சொல்லு. அதன் பிறகு ஒரு கருவினை நல்ல முறையில் அந்த குழந்தை பிறந்தது. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலே நல்ல தம்பி என்கின்ற குழந்தை ஆண் குழந்தை பிறந்தார். அப்படி மறு குழந்தை பிறந்தால் மன இறந்து ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த மன்னரும் மகாராணியும் இருவருமே சுகிப்பு தன்மை ஈடுபடாத காலத்தில் தண்ணீராகலாம். மகனுக்கு வயது 16 வயது விரும்பி விட்டதண்டா. என் அருமை அண்ணனுக்கு 16 வயது நிரம்பிய உடனே நாட்டு மக்களை ஒன்று கூட்டி பாதுகாப்பு பட்டாமல் செய்வதற்காக மணிமகள் சூட்டி வைத்தார் எனது தந்தை ராமலிங்க செட்டியார். அப்படி சூட்டி வருகின்ற பொழுது என் தாயாக இந்திராணி அம்மையார் இப்படி புது சேலை உடுத்தி சொல்லிக்கின்ற பொழுது மனம் மாறியதா எனது தந்தை மன்னருக்கு. மனம் மாறியவுடனே இருவருமே சிகிப்புத்தன்மை இருப்பட 10 மாதம் பொறுத்து அழகான ஒரு குழந்தை ஈண்டெடுத்த பிறகு இருந்தாளாண்டா. சிவபெருமன் ஆசீர்வாக்கு சொன்னாராம், மன்னா மறு குழந்தைக்கு ஆசைப்பட்டால் மனைவி இருக்க மாட்டார் சொல்லி அந்த வார்த்தையை மறந்த ஒரு காரணத்தினாலே ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று மன வருத்தத்தோடு மனைவி இருந்து விட்டால் என்று மன கலக்கத்தோடு இருந்தாராம் என்றும் தந்தை. அந்த நல்ல தங்க எப்படி பிறந்தான்னா அதே அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில அந்த குழந்தை பிறந்தப்பா. ஒரே வீட்டிலே ஒரே ராசியிலே குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தெற்கே இருக்கின்ற வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் வந்தாங்க. ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் ஒரே ராசியிலே பிறந்தவர் இருவர் யார் அந்த வீட்டில் இருந்தா அந்த குடும்பத்துக்கு ஆகாதாம்ப்பா. ஆகவே எல்லாரும் என்ன செய்யணும்னா தெற்கே இருக்கின்ற வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா அந்த தோஷம் எல்லாம் நீங்குமா. அப்படி சின்னஞ்சிறு வயதில ஈன்றெடுத்த உடனே என்னுடைய தந்தையாகப்பட்ட பட்டாபிஷேகம் மணிமணி சுற்றிருக்கிறாரே என் அரும் அண்ணனாக விளங்கக்கூடிய நல்ல தமிழத்திலே இந்த குழந்தையை வைத்துவிட்டு அவரும் இருந்தார். மனைவி இருந்த சோகத்தாலே அவரும் இருக்கே தாய் தேர்ந்து இரவே இருந்து விட்ட பிறகு இப்பேற்பட்ட குழந்தை வளர்ப்பதற்கு ஒரு பின் வேண்டும் என்று குந்தல தேசத்தை ஆண்டு வருகின்ற கோமகன் பெற்றே அலங்கார் என சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் வச்சார். திருமணம் பண்ண உடனே அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் என சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது உன்னை இன்பத்திற்காக நான் திருமணம் செய்யவில்லை, என் தங்கி இருக்கின்றாலே சின்னஞ்சிறு வயது குழந்தை இவளை பார்த்துக் கொள்வதாக மனமுட்டு என்று சொல்லி அப்போதே கங்கணம் கட்டினாலாம் அந்த அலங்காரி. இவ்வளவு சின்னஞ்சிறு வயதிலே சந்தோஷத்துக்கு வீட்டுக்கத்தை கொண்டு குழந்தை இருக்கக்கூடாது என்று அப்படி 3 வயது ஆன உடனே வெள்ளி கிண்ணத்திலே அமுது ஊட்டுகின்ற பொழுது அமுது ஊட்டி தன் வாயாலே போட்டுக்கொண்டாலும் அலங்காரி. இப்பேற்பட்ட சேலையினை மாடியிலே இருந்து பார்த்தேன் அருமை என்ன நல்ல தம்பி நம் கண் முன்னே ஏற்பட்ட ஒரு கொடுமை நடக்கிறது என்றால் இனிமேல் தங்கையை விட்டு வைக்கக் கூடாது என்று வணிக வியாபாரத்தில் சிறந்த விளங்கக்கூடிய காசி ராஜனை அழைத்து வந்து தங்கைக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று எனக்கு பாவாடை கட்டறியா முன்னே பாவையர் கழுத்தில் வீழ்ந்ததோர் மாங்கல்யம். எனக்கு பாவாடையே சரியா கட்ட தெரியாதா, எனக்கு திருமணம் ஆகின்ற பொழுது வயது 5, என் மாலையிட்ட மன்னருக்கு வயது 7. நாங்கள் இருவருமாக திருமணம் செய்து கொண்டு எல்லாரும் என சொல்லக்கூடிய நல்ல சோழில சேர்ந்து வாழ்கின்ற பொழுது எங்க அண்ணன் அந்த நாட்டு பாதி ராஜ்யத்தை கொடுத்து பெற்றெடுத்து நாட்டு மக்கள் போன உடனே சின்னஞ்சிறு வயதிலே நாட்டு ஆள வந்த மகராஜ் என்று நாட்டு மக்கள் என மனமாற வாழ்த்தினார் என்றாங்க. அப்படி மனமாறு வாழ்த்துகின்ற பொழுது பாவி நான் 12 வயதிலே வயதுக்கு வந்தேனா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு பெண்ணு 12 வயதுல வயதுக்கு வரானா அந்த பெண்ணு மாமனார் வீட்டுல கடைசி வரை காலம் பூரா கண்ணீரோடவே வாழ்வாளாம். ஒரு பெண்ணு 12 வயதிலே வயதுக்கு வரக்கூடாது. இரட்டை படை என்ன வருகின்றது அந்த படையிலே வயதுக்கு வரக்கூடாது. ஒருவேளை 12 வயதுக்கு வருவது போல அந்த பெண்ணு கன்னி பருவத்தில் இருந்த ஒவ்வொரு பெண்ணு என்ன திரும்ப செய்யணுமா, துர்க்கை அம்மனுக்கு இழப்பு எண்ணினால 48 நாள் விளக்கேற்றணுமா. துர்க்கை அம்மனுக்கு இழப்பு எண்ணினாலே 48 நாள் விளக்கேற்றினா 12 வயதில் வந்தா கூட அந்த தோஷம் நீங்கி விடுமா பெரியவர்களே. இந்த பாவி நான் 14 வயதிலே வயசுக்கு வந்து 16வது வயதினிலே கருவுருவாக காரணமாகிய திருவுருவாக ஜனித்தையின் வயிற்றிலே 7, 10, 70 மாதங்கள் இந்த குழந்தை ஈண்டெடுத்து இந்த குள்ள இன்றைக்கு
அழகான 18 வருடங்கள் முடிந்தோனமா இந்த குழந்தை ஈண்டெடுக்கின்ற பொழுது ராஜா அப்படி வாழ்ந்து வரும் ஒரு நிலையே 7 மக்களை அப்படி நகர்வல வருகின்ற பொழுது 7 மக்களை பற்ற மகராசி போகல என்று வாய்க்கு வந்தவாறு நல்ல முறையில் எங்களை அப்படி போற்றுவார்களாம். வாழ்ந்து ஒரு நாள் பிரபு அதாவது நாரதனுக்கும் கண்ணனுக்கும் 60 பிள்ளைகளை பிறந்தனவா. இந்த நாரதனுக்கும் கண்ணனுக்கும் 60 பிள்ளைகள் பிறந்து யார் யார் என்றா பஞ்சாங்கத்தில் பேர் வருது பார். பிரபு முதல் அச்சையன் வரை அப்படி முதல் வருடத்திலே பிரப வருஷத்திலே சித்திரை மாசத்திலே சனிக்கிழமை வேலையில அமாவாசை வரக்கூடாதான். அப்படி பிரப வருஷத்திலே சித்திரை மாசத்திலே சனிக்கிழமை அமாவாசை வந்த ஒவ்வொரு பெண் என்ன தெரியுமா செய்யணுமா, கடவுளை வாயிற்படி வெளியே உட்கார வச்சு 9 சொம்பு தண்ணி தலையில ஊற்றி உள்ள அடிச்சுட்டு போயிட்டு மாமனார மனசுல நினைச்சு பருப்பு சாதம் படிச்சு 12 மணிக்கு முன்ன காய்கைக்கு சாதம் வச்சாதான் அந்த அழகால அந்த சாதம் உண்ணுமா. ஒருவேளை 12 மணிக்கு மேல நீங்க சாதம் படிச்சு வச்சீங்கன்னா அமாவாசை மட்டும் அந்த காகமாவை பட்ட அழகா எடுத்து வந்து வாயிற்படியில் வெளியே போடுமா. வாயிற்படியில வெளியே போட்ட உடனே சனி பகவான் தயாரா பார்த்துட்டு இருப்பானா. சனி பகவான் இந்த சாதத்தை கையிலே தொட்டா அன்னைக்கே அந்த குடும்பம் 12 வருஷமா கெட்டு குடும்பம். இந்த பாவின்ற குடும்பமே அப்பேற்பட்ட ஒரு வீட்டிற்கே 12 வருடமா அந்த குடும்பத்துல கஷ்டம் அலைபாயின்னா காசிமா நகரம் ஏமாத்திரம் ஐயா ஏமாத்திரம். ஆகவே எனக்கு சொல்வதற்கு யாரும் ஆள் இல்லாத நேரத்தினாலே அப்படி பிரப வருஷத்துல 30 வருஷம் 300 வருஷத்துக்கு ஒரு முறைதான் பிரப வருஷத்துல சித்திரை மாசத்திலே சனிக்கிழமையில அமாவாசை வருமா. அப்படி சனிக்கிழமை அமாவாசை வந்த நாள் நான் 12 மணிக்கு முன்ன படிச்சு காகைக்கு சாதம் வைக்காதே 12 மணிக்கு மேல படிச்சு காகைக்கு சாதம் வைக்கின்ற பொழுது அழகால் காகம் எடுத்து வந்து அரண்மனை வாய்ப்படி வெளியே போடு, அது சனிபவன் கையில தொடு. அன்னைக்கே காசி மாநகரம் 12 வருடமா மழையில்லாத போச்சான். அப்பேற்பட்ட காசிமா நகரத்திற்கு அந்த கதின்னா நாமெல்லாம் இந்த பூலோகத்திலே பிறந்து நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஆகவே அமாவாசை பிதிர்கடனை எல்லோரும் ஒழுங்கா கடைபிடிக்கணும். அமாவாசை மட்டும் சரிவர கும்பிடல அப்படின்னா இந்த தலைமுறை மட்டும் நல்லா இருக்குமா, இனிமேல் வருகின்ற தலைமுறை எதுவுமே சுகமா இருக்காதான். அதே போல அமாவாசைக்கு மட்டும் 12 மணிக்கு முன்ன காகைக்கு சாப்பாடு வச்சிடணும். 12 மணிக்கு மேல படைச்சா பிரயோஜனம். ஏன்னா இந்த சாதத்தை எடுத்து சேர்க்கின்ற வாகனம் காலன்னா பெற்றோரிடத்துல அப்பேற்பட்ட வாசத்தை எடுத்து சேர்க்குமா. அதனாலதான் 12 வருடத்திற்கு ஒரு முறையாவது இல்ல 12 மணிக்கு முன்ன படைச்சு சாத காய்க்கு வச்சிடணுமா பெரியவர்களே. எனக்கு சொல்வது ஆள் இல்லாத ஒரு காரணத்தினாலே காசிமா நகரமே 12 வருடமா மழை இல்லாத போல ஒரு காலத்திலே கணவரத்திலே சம்மதம் வாங்கி கொண்டு தாய் வீடு போனேன். அலங்காரி செய்த குடும்பத்தை தாழ முடியாது, மீண்டும் நாட்டுக்கு போகலான்னு பார்த்தா போகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் எனது கணவர். கண்ணே நல்லதாங்க, கணவன் வார்த்தை மீறி செல்லுகின்றார் தாய் வீடு. தாய் வீட்டில் உபசனை கிடைத்து நல்ல முறை கிடைத்து நாட்டிற்கு வந்தாயானால் என் அரண்மனை கதவுகள் திறந்து காத்திருக்கும். ஒரு வேலை உனக்கு கிடைக்கவில்லை என்றால் என் அரண்மனை கதவுகள் தானா மூடியிருக்கும் சொல்லிட்டாரே. ஒரு வேலை நான் நாட்டிற்கு போக முடியாது, மீண்டும் என் அண்ணன் நாட்டிற்கு போக முடியாது. இந்த கானகத்திலே காக்கை கழுகினைக்கு உன்னை பலியிட விட ஒருவேளை சோற்றுக்கு கதிகட்டி கண்களுக்கு நாமெல்லாம் வாழ்வதை விட சாவதே மேல். என் பெரியவனை மட்டும் இருக்கிற ராஜா பெரியவனே. அம்மா இதற்கினதே பாடகத்தில் விழுந்து நம்ம எல்லாம் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம். நடந்தவ செல்வமே, ஒவ்வொரு பிள்ளையுமே தாயாருக்கு தகனம் செய்ய தலைப்பிள்ளை வேண்டுமா. முதல்ல படாத கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை ஈண்டெடுத்தது. இந்த குழந்தைக்கு ஞானசேகரன்னு பேரு வச்சோம். என்ன சேகரன்? ஞானசேகரன் பேரு வச்சோம். மானிலே கிளைமான் உண்டு, புள்ளிமான் உண்டு, ஒரு மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் உண்டு. அப்பேற்பட்ட கவரிமான் பரம்பரையை பிறந்து தந்தைக்கு பிறகு அரியணை ஏற்று அரசாட்சி செய்ய வேண்டிய அருந்தவ செல்வமே. அம்மா தாயாருக்கு தகனம் செய்ய தலைப்பிள்ளை எனக்கு நீ வேண்டும் கண்ணி. ஆகவே ராஜா அம்மா சொன்ன ஒரே ஒரு முறை இந்த ஊர் அறிய என் அம்மானு கூப்பிடுற ராஜா. அம்மா
ஒரு ரோமம் பூத்திந்தாலும் கவரி மணாளாது ஒரு ரோமம் பூத்திந்தாலும் கவரி மணாளாது வாழ்கள் போதே எனக்கு பிறந்தது 5வது குழந்தை பெரியவர்களே. இந்த 5வது குழந்தை கருஜனிக்கின்ற போது ஒவ்வொரு தாய்மார்களும் கார்த்திகை மாதம் கருஜனித்து ஆவணி மாதம் குழந்தை பெற்றெடுக்கணுமா. ஏன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதம் முருகப்பெருமான் மாதம் கார்த்திகை மாதமா. பரமன் எட்டி கண்ணிலி ஆறு சரவண பொருளாக தாமரை குளத்திலே சொல்லிக்க கார்த்திகை பெண்கள் 60 சேர்த்தெடுக்க ஓர் உடலும் 6 முகமும் 12 கரமும் கொண்டு தாயின் சக்திவே துணை கொண்டு சூரபத்ம சேனை வைக்க வேண்டி தேவ சேனாதிபதி என திருநாமத்தை பெற்றவன் முருகன். முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் இளமை, இளமை என்றால் தமிழ், தமிழுக்கே தனிப்பேரி வாங்கி தந்தான் முருக கடவுள். அப்பேற்பட்ட முருக கடவுள் மாதம் கார்த்திகை மாதத்திலே, கார்த்திகை மாதத்திலே கருஜனித்து ஆவணி மாதத்திலே குழந்தை பெற்றெடுக்கணுமா. ஆவணி மாதத்திலே, ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்திலே கண்ணபர் மாதம் அவதரித்த மாதம் ஆவணி மாதம். அதே போல விநாயகர் பெருமான் பிறந்த மாதம் ஆவணி மாதத்திலே பிறந்தாரா விநாயகர் பெருமான். சதுர்தசியிலே பிறந்தவர் தான் விநாயகர் பெருமான். இந்த ஆவணி மாதத்துல குழந்தை எந்த குழந்தை பிறகுதோ உண்மையிலே அந்த குழந்தை அப்படியே குடும்பத்தை கஷ்டத்துல அப்படியே தூக்கி நிறுத்துவானோ. அதே போல 5வது குழந்தையாய் பிறந்து கார்த்திகை மாத கருஜனித்து ஆவணி மாதத்திலே குழந்தை ஈண்டெடுத்தனே. இந்த குழந்தைக்கு அழகான பெயர் சத்தியசீலன். அழகான பெயர் வைத்து கண்ணே இவர் மாடிந்தார் என்று இவர் மாடிந்தார் என்று எனக்கு பிறந்த இந்த 6வது குழந்தை. ஒவ்வொரு தாய்மார்களும் 6வது முறை கருஜனித்தா அதிகாலை எழுந்துடனே காமாட்சி அம்மன்களுக்கு 10 மாசம் ஏத்தனமா ஒரு நாள் விடாது. ஏன் தெரியுமா? 6வது குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் போகின்ற மாமியார் விட்டுட்டு நீரா போயிடுமா. 6வது பெண்ணா பிறக்க கூடாது, 8வது குழந்தை ஆண் குழந்தையா பிறக்க கூடாதான். 6வது பெண்ணா பிறந்தா போகின்ற மாமியார் வீட்டிலே கடைசி வரை அந்த பெண்ணு கண்ணீரோடவே வாழ்வாளாம். அதே போல 8வது பிள்ளையா பிறந்தா எதிர்வுடு என்றுமே சுகப்படாதான். அதனாலே 6வது இந்த குழந்தை எனக்கு ஆண் குழந்தையா பிறப்பதற்காக வேண்டி இந்த குழந்தையை தவம் இருந்து தாங்கி உடம்பு சொந்தி இந்த குழந்தை 6வது குழந்தை ஆண் குழந்தை. இந்த குழந்தைக்கு அனந்த பாவ உங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஒன்றும் கிடையாது. பாரதத்திலே 14 யுத்தத்திலே தன்னுடைய மகன் கர்ணன் என்று குந்தமா தேவி தன்னுடைய வயலாக தெரிந்து கொண்ட பிறகு எப்படியாவது அதர்மத்தின் பக்கமாக இருக்கின்ற மகனை அழைத்து வர வேண்டும் என்று குந்தமா தேவி அத்திநகர் ஓட தாய் மகன் என்று உறவு அறிந்த உடனே 2 வரம் கேட்டான். அம்மா, உன்னுடைய தாய் என்று அறிந்த உடனே பிள்ளை தான் என்று கொண்டு கூப்பிடுறீங்களே, ஒரு நேரத்திலே தேர்ப்பாக மகன் என்று விழிகுலத்தின்று வாய்க்கு வந்தவாறு ஏசுகின்ற பொழுது இந்த அவனி 55 தேசத்திலே தலை சிறந்த தேசமாக விளங்கக்கூடிய அங்க தேசத்தை மறுமுடி சுற்றி வைத்தார் எனது தம்பி துரியன். அவனை ஒருபோது நான் மறக்க மாட்டேன் தாய் என்று. பிறப்பு என்பது உண்டானால் இறப்பு என்பது உத்தமம் தான். ஆனால் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் என்னோடு சேர்ந்தா 6 பேர், கௌரவம் மொத்தம் 99 பேர், என்னோடு சேர்ந்தா 100 பேர். பிறப்பு என்பது உண்டானால் இறப்பு நிச்சயம். அது 6லும் சாவுதான். என்ன 100லும் சாவு என்று கர்ணன். அப்பேற்பட்ட கர்ணன் பரம்பரையை அருந்தவ செங்கமே 6லும் சாவுதான் 100லும் சாவு
அம்மா வாடா மதிமகனே ஓடாத என் சுதனே வாழ்ந்தது போதுமாடா என் மகனே. இதை பாருடா, 6 அண்ணனை கொண்டுட்டு 7வது பிறந்த பிள்ளை என்னை மட்டும் விட்டுடுமா? ஏனென்றால் எப்படி தாய்க்கு தகனம் செய்ய தலைப்பிள்ளை வேண்டுமா, தந்தையாருக்கு தகனம் செய்ய கடைப்பிள்ளை வேண்டுமா? ஒரு வேலையை தாய் தந்தை தந்தையாகப்பட தேடி வந்தாலும் சேஷ்ட புத்திரனுக்கு நல்லது ஒரு வேலையை மணிமுடி ஏற்றி சீர்திருப்ப அரசாட்சி அமைத்து தருவார் தந்தை. வேலை தந்தை இருந்தான்னா அவருக்கு செய்கின்ற கடமையிலே நீ விட்டுட்டுன்னு சொல்றா இந்த பிள்ளை. அம்மா, தாயற்ற பிள்ளை தருதலை என்று பேசுவார் என்று வாய்க்கு வந்தவாறு ஏசி இந்த நிலைமையோடு என்னை விட்டுட்டு போனேன்னா உனக்கு படாத துன்பம் வரும் ராஜா. ஒரு வேலை நான் விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த ஊரிலே ஆடு மாடு வெட்டி யார் வீட்டிலே வேலை செய்து வருகின்ற பொழுது அவங்க வீட்டுல மாட்டிற்கு வைக்கோல் எல்லாம் போட்டு விட்டு போகின்ற பொழுது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, போனு சட்டில சாதத்தை செஞ்சு சித்திரை மாதத்துல அப்படி குழந்தை எல்லாம் ஒன்று சுத்தி உட்கார வச்சு நிலாச்சோறு உருண்டை உருட்டி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் வேலை செய்து விட்ட ஒரு அலுப்பின் காரணத்தினாலே அம்மா என்று கையேந்து நிற்பீங்களா? அந்த தாய் சொல்வலட ராஜா, எந்த தாசி பெற்ற பிள்ளையோ எந்த வேசி பெற்ற பிள்ளை என்று உன்னை தலைமையில் அடிச்சாங்கன்னா அந்த பாவம் என்னதான் சார்? தாயில்ல பிள்ளை என்று பிள்ளை என்று உன்னை தலைமையில் அடிச்சாங்கன்னா அந்த பாவம் என்னதான்டா சர்மியன் கண்ணி. ஆகவே 7வது பெற்ற இந்த மகனுக்கு யுகசீலன் பேரு ராஜா. 6 அண்ணனை கொண்டுட்டு 7வது நீயே கடத்துல குதிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். உன்னை கொண்டுட்டு நான் மட்டும் இனிமேல் உயிர் வாழ மாட்டேன் ராஜா. நானும் இந்த கணத்துல இதயத்துல உயிரை மாற்றிக் கொள்ள போகிறேன். 7 மாடிந்தார் என்று விடை கொடுத்து அனுப்பி விட்ட ராஜா. போது பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ ஜென்மம் ஜென்மம் 7 புத்திரனை பெற்றெடுத்த கர்மம் கர்மம். மாதா பிறப்பதுவே துன்பமா, மலடியா வாழ்வதுவே இன்பமா. இந்த உலகம் இருக்கின்றதே வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் பெரியவர்களே. அப்படி நல்லா ஒருத்தர் வாழ்ந்துட்டான்னா ஐயோ அவனான்னு சொல்லுவாங்க. ஒருவன் கீழே இறங்கி வானாலே கட்டுட்டான்னா அதை கிடைக்கிற பாரு அந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆகவே அவர் வாழ்க்கை எது என்று இறைவன் அமைத்து வைத்திருக்கணும். அந்த வாழ்க்கையை வைத்துக் கொண்டு சாலச்சனம் வாழ தெரியுமே தவிர மற்றவனை போல் வாழக்கூடாது என்று யாருமே நினைக்க கூடாது. ஆகவே 7 பிள்ளையை தள்ளிவிட்ட பிறகு நான் மட்டும் ஏன் உயிரோடு வாழ போகிறேன்? ஆகவே இத கடைசியா சொல்லுகின்ற கடைசி கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பெண்ணுமே கட்டுனது கூட தாவிடு போக கூடாது. கட்டுனது கூட எந்த ஒரு பெண்ணும் தாவிடு போக கூடாது. உங்க வீட்டிலே வசதி வாய்ப்பா இருந்தால் கூட சரிம்மா, ஒவ்வொரு பெண்ணுமே கட்சியை கணவனோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கணவரோடு உங்களால சேர்ந்து வாழ முடியலன்னா கனவு வீட்டிலே ஒவ்வொரு மனைவி செத்து போனவே தவிர
வசதி வாய்ப்பா இருக்கிற மனதிலே கருதி தாய் விட்டு புகுந்த விட்டு விட்டு எந்த ஒரு பெண்ணும் தாய் வீடு பார்க்கக்கூடாது. ஒருவேளை ஒரு வீட்டிற்கு இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு இந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிக்கு செய்கின்ற சீசனுக்கே மூன்றே தானம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை பலகாரமும், வருடத்திற்கு ஒரு முறை துணியும், வருடத்துக்கு ஒரு முறை செத்தான்னா கோடி. இதை எவன் ஒருவன் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிக்கு செய்ய மறைக்கின்றானோ அப்பேற்பட்ட அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு தெரியாத 4 கோத்திரத்திற்கு வம்சம் விளங்காத போயிடும். பலகாரம் கொடுந்துச்சு. நாம தான் இப்ப வச்சதுல தோபர் யுகம் எவ்வளவு கேட்டினா 8,64 வருடமா. இந்த 8,64 வருடத்திலே கண்ண பரமாத்மா பாஞ்சாலிக்கு பலகாரம் கொடுத்த ஒரு காரணத்தினால்தான் நாம எல்லாம் கலியுகத்தில் ஐப்பசி மாசம் பிறந்த தீபாவளி திருநாள் வந்த உடனே தாய் விட்டு பலகாரம் வாழடி வாழையா சம்பந்தை வீட்டில கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பெரியவர்கள். ஆகவே எல்லா அண்ணன் தம்பிங்களும் அக்கா தங்கைக்கு வருடத்திற்கு ஒரு முறை பணத்தை யாரும் கொடுக்காது, கொஞ்சமாவது பலகாரம் கொடுத்துருங்க. அதே போல அக்கா தங்க சித்திரை மேல தை மாசம் துணி எடுத்துக்க கூடாது. ஏன்னா உத்தராயண காலம் முதல் மாசத்துல அப்பதான் பிறக்கிறது. உத்தராயண காலம் முடிந்து 3 மாதம் கழித்து சித்திரை மாதத்தில் அப்படி வரவழைத்து அக்கா தங்கச்சி வடபாயசத்தோடு அசைவு போடக்கூடாது. அன்னைக்கு மட்டும் வடபாயசத்தோடு சாதம் பரிமாறி வருடத்திற்கு ஒரு முறை அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கைக்கு ஒரே ஒரு புடவை எடுத்து கொடுத்துருங்க. கோடான கோடி செல்வம் இருந்தால் கூட புகுந்த வீட்டிலே எப்பேற்பட்ட வசதி வாய்ப்பா இருந்தால் கூட அக்கா தங்கை செத்துன்னு கேள்விப்பட்ட எல்லா வித அண்ணன் தம்பி அந்த பிறந்த விட்டு கோடி துணி யாரும் மறக்க கூடாதா? அந்த கோடி துணிக்காக தான் அந்த பிணம் காத்திருக்குமா. ஆகவே வருடத்திற்கு ஒரு பலகாரமும் வருடத்திற்கு ஒரு துணியும் அவ சேர்த்தால கோடி. இதை எவன் ஒருவன் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிக்கு செய்ய மறைக்கின்றானோ அப்பேற்பட்ட அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாத 4 கோத்திரத்துக்கு வம்சம் விளங்காத போயிடுமா. இதுவே கடைசி என நல்லத்தங்க கருத்தை என மனதில் கருதி எந்த ஒரு பெண்ணுமே கெட்டு நொந்து கூட தாய் வீடு பார்க்க கூடாது. கணவனோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கணவனோடு போராடி வாழ முடியவில்லை என்றா கணவன் விட்டே செத்து போனமே தவிர எந்த ஒரு பெண்ணும் தாய் வீடு போக கூடாது. ஆகவே இந்த தாலி இந்த கிணத்தங்கரை மேல கைட்டு நான் வச்சுட்டு நானும் கணத்துல விழுந்து உயிரை பிறக்க போகிறேன். ஒரு வேலையினை மாறிட்டு மன்னவர் என்னை தேடி வந்தாலும் கனகத்திற்கு வேட்டை சென்று என் அருமை என்னை தேடி வந்தாலும் இருவர் கண்களுக்கு மட்டும்தான் இந்த தாலி தாலியா தெரியணும். மற்றவர் கண்களுக்கெல்லாம் இந்த தாலி பாம்பாக தெரிய வேண்டும். ஆகவே அண்ணா பெற்று பெற மலடி அம்மா வந்தாங்க. தங்கச்சியா? ஆமாங்க. வந்த உடனே எல்லா கதவும் மூடுறான்னு சொல்லிட்டாங்க. உங்க மனைவி என் மனைவியா? ஆமா, எல்லா கதவும் மூட சொல்லிட்டாங்க. ஆமாங்க. சொன்ன அவங்க சொன்னதான் நான் கேட்க முடியும். அப்படியா? உடனே எல்லா கதவும் மூட்டேன். அவங்களுமே தேவையத்தை பத்தி ஒன்று சொன்னாங்க. அந்த 14 கதவு பட்டு உடஞ்சது. உள்ள வந்தாங்க. மாங்காய் தேங்காய் சாப்பிட்டாங்க. சரி, அந்த மாங்காய் தின்ன கை உடைக்கணும் உடைச்சாங்க. அந்த தேங்காய் தின்ன வாயை கிழிச்சாங்க. அதெல்லாம் போனா கூட போடுங்க. நாங்க அந்த பாதை அணிஞ்ச கூட காசு அவங்க தங்கையில ஊற்றி உடச்சு அனுப்பிச்சுட்டாங்க. என் தங்கச்சி தங்க பிள்ளைகளுக்கா? அதெல்லாம் அவங்க வருத்தப்படலைங்க. அந்த பானை உடச்சு கூட வருத்தப்படல. லாஸ்ட்ல சக்காலி தேடி கேட்டாங்க பத்தியா. அப்ப என் அண்ணனுக்கு நான் மனைவியான்னு சொல்லிட்டேன். அந்த வருத்தத்தோட அதுக்கு போனாங்க. என் தங்கச்சியை வந்து வார்த்தை கேட்டா அவளை விடலாமா? அவளை விடக்கூடாது. புறப்பட்டால தேடி பார்த்தா வாங்க வாங்க வாங்க.
வாழ்வி அன்பான உறவி இது ஆகாத மரபி ஏன் இந்த பிரிவி அந்த இறைவனின் குடிவி இறைவனின் குடிவி அன்பான உறவி பயிருக்கு மருந்தி உண்டி பார்ப்பதற்கு வெண்மையுண்டியா பயிருக்கு மருந்தி உண்டி பார்ப்பதற்கு வெண்மையுண்டி பாரதி மருங்கி விட்டால் போதுமா மாயான உணர்வதற்கு போதுமே அந்த பட்டி கண்ட மனிதரோடு சேருமா அன்பான உறவி இது ஆகாத மரபி ஏன் இந்த பிரிவி அந்த இறைவனின் முடிவி இறைவனின் முடிவி அன்பான உறவி அப்படின்னா என் தங்கையும் என் தங்கை பிள்ளையும் வந்து விட்டாலே அவனை விடலாமா இப்படி மச்சானே, நான் எந்த உண்மையும் சொல்ல வந்தாங்க சாப்பிட்டாங்க அவங்க 3 அடி மெத்த மேல படுத்துங்கிறாங்கன்னு சொன்னேன் வராது பாரு எஜமா உனக்கு ஆப்பு வைப்பாரு பாவி இப்படி எழுதி இதனை உனக்கு மலையத்தா இவ்வளவு சும்மா கூடாது நாட்டு மக்கள் அறிய வேண்டும் புரிய வேண்டும் ஆமா. என் தங்கை இப்படி செய்தாலே டேய் இவள் பேர் என்ன அலங்காரி ஆமாங்க. இன்று முதல் மூலி அலங்காரி என்று இவளுக்கு பேர் சொல்றேன் சேர்த்தாங்க ஆனால் இவளை என்னத்தில் செய்ய வேண்டும் இவளை மொட்டடித்து காதுவலி கம்பெனி செலுத்தி இவளை கைது மலை உட்கார வச்சு ஆமா நாட்டு வேலை ஊர் வேலை எனக்கா வேணாங்க 4 பேர் பார்த்து காரி மூஞ்சி அது மட்டும் கிடையாது எல்லாம் உன்னால வந்து மூளைக்குள்ள இருக்கிறது ஆமாங்க. காணிகள் அந்த காணிகள் இருக்கணும் ஏன்னா வரும் போற மக்கள் எல்லாரும் இவன் மூஞ்சில காரி துப்பணும் சேர்த்தாங்க இன்னும் அவ எவ்வளவு ஏய், உட்காரு, உட்காரு. அடியா. அச்சாச்சு கரும்பல் செம்பி குத்தாச்சு கைது மேல ஏத்தி ஊருக்குள்ள வந்து 4 பேர் பாக்குறவங்க காரி மூஞ்சி ஆனா முக்குட்டுக்கு எல்லாம் கல்லாதே நடணும் சகாத்தியா இருக்காங்க அம்மா என்னை போல யாரும் இருக்காதீங்க என்னை போல இருந்தால் எனக்கு எந்த நிலைமையோ அந்த நிலைமை உங்களை சேரும் எல்லாம் என்னை பார்த்து அப்படியே திருந்துங்க அக்கா நான் ரொம்ப நல்லதா எல்லாம் இந்த தேவடியா பையன வரது போய் திருடி பெருக்குமா நல்ல வாடஞ்சாட்டமா அறிவுரை சொல்லு அக்கா வாய தந்து பேச எவனா பேசுற பாவியே வரேப்பா எங்க வாடா டே மான் கடப்பா எங்க வாடா பேசு வாடா சொல்லுமா இந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க நல்லா சொல்லு சத்தமா சொல்லுடி அக்கா என்ன சத்தமா சொல்லுடி இப்படி அடிச்சா சொல்ல முடியா வாயால் தான் சொல்லணும் இந்த தூத்தலை சொல்லுவாங்க வாய் சொல்ல இருங்க அக்கா என்ன போல யாரும் இருக்காதீங்க தலையில முக்கார் போய் ஏம்மா எல்லாரும் என்ன பார்த்து அப்படியே திரும்பிங்கன்னா போயிட்டு தங்கம்
இந்த பாவி இந்த உயிரோடு இறக்க கொண்டோம். நீ போன இடத்திற்கு உன் நல்ல நாள வரமா இதை தங்கையும் தங்க 7 பெற்ற 7 பிள்ளைகளும் கணத்திலே ஒரு கனமாக பிணத்தோடு காட்சி அளிக்கிறது அல்லவா? தங்கையும் தங்கை பெற்று போன பிறகு நாம் இனிமேல் உயிரோடு வாழக்கூடாது மனசிலே நினைத்து நீயும் அந்த கணத்திலே தங்கையும் தங்கை பெற்ற 7 பிள்ளைகளும் காசிமா நகரத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜடமா இருக்கின்ற பிள்ளையாகப்பட்டது 7 பிள்ளைகளும் 7 வன்னிய செடிகளாகும் ஒரு தங்கியாக விளங்கக்கூடிய நல்ல தங்க வந்து வன்னிய மரமாகும் சிவாலயத்தில் இருக்குமாறு உனக்கு வரமளிக்கின்றோம். இந்த தாலி இருக்கின்றது. இந்த தாலியாகப்பட்டது உன்னுடைய கண்களுக்கும் உன்னுடைய வைத்தவராக விளங்கக்கூடிய காசுக்காக மட்டும் தாலியாக தெரியும் தவிர மற்ற பாம்பர மக்களுக்கெல்லாம் இந்த வன்னிய மரத்தில் காவலாக பாம்பாக சிவாலயத்தில் இருப்பதற்காக மனதிலே உனக்கு அப்பேர் வளர்த்து தந்தி. ஆகவே இப்பொழுது ராஜமாரில் சென்றுவார். தங்கையும் தங்க பெற்ற 7 பிள்ளைகளும் அப்படி ஆலயத்தில் விளையாடி கொண்டிருக்கள். இப்போதே புறப்படு போ. அன்பு உலகம் கொண்ட நாடகங்களா ரசிகர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் ஒரு செந்தமங்கலம் திரு சீனிவாசா நாடகவட்ட